முதலமைச்சர் பதவிக்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர் விஜய் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கடுமையாக சாடியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சாத்தான்குளத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய திருச்சி சிவா, முதலமைச்சர் பதவிக்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர் விஜய் என்று சாடினார். தமிழ்நாட்டின் உரிமையை ஒன்றிய அரசிடம் தாவேக அரசு அடகு வைத்து விட்டதாகவும் அவர் விமர்சித்தார். ஒரு முதலமைச்சருடைய பேச்சுக்களும் சொற்களும் எப்படி இருந்திட வேண்டும், அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் திரைப்படத்தில் வருகின்ற வசனத்தை போல இருக்கிறது. கேட்கிற போது ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும், அந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதைத்தான் நான் சொன்னேன். இடத்திற்கு இடம். தனி மனிதர்களோடு பேசுகிற போது, நண்பர்களோடு பேசுகிற போது நம்முடைய பேச்சு வேறாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு அவர் பேசியதில் அவர் ஒன்றை இங்கே சொன்னார். அந்த வார்த்தைகள் என்னை கேட்டிருப்பீர்கள் பல பேர். ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் திருப்பி சொல்றதுக்கே சங்கடப்படுறேன். இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தாவேக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தம்பட்டம் அடிப்பதாக விமர்சித்தார். லாரில மண்டல் மணி ஏற்றி விவசாயத்துக்கு மண் எடுத்தாருன்னு சொன்னா, எனக்கு லாரிக்கு 300 ரூபாய் தர்றாருன்னா லாரி போட்டோம். எப்படி லஞ்சமே இருக்கக்கூடாது. லஞ்சம்னா உடனே யானை சொல்லுங்க, உடனே நிறுத்திடுவேன்னு சொல்றேன் முதலமைச்சர். முதலமைச்சர் பதவிக்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர் விஜய் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கடுமையாக சாடியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சாத்தான்குளத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய திருச்சி சிவா, முதலமைச்சர் பதவிக்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர் விஜய் என்று சாடினார். தமிழ்நாட்டின் உரிமையை ஒன்றிய அரசிடம் தாவேக அரசு அடகு வைத்து விட்டதாகவும் அவர் விமர்சித்தார். ஒரு முதலமைச்சருடைய பேச்சுக்களும் சொற்களும் எப்படி இருந்திட வேண்டும், அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் திரைப்படத்தில் வருகின்ற வசனத்தை போல இருக்கிறது. கேட்கிற போது ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும், அந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதைத்தான் நான் சொன்னேன். இடத்திற்கு இடம். தனி மனிதர்களோடு பேசுகிற போது, நண்பர்களோடு பேசுகிற போது நம்முடைய பேச்சு வேறாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு அவர் பேசியதில் அவர் ஒன்றை இங்கே சொன்னார். அந்த வார்த்தைகள் என்னை கேட்டிருப்பீர்கள் பல பேர். ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் திருப்பி சொல்றதுக்கே சங்கடப்படுறேன். இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தாவேக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தம்பட்டம் அடிப்பதாக விமர்சித்தார். லாரில மண்டல் மணி ஏற்றி விவசாயத்துக்கு மண் எடுத்தாருன்னு சொன்னா, எனக்கு லாரிக்கு 300 ரூபாய் தர்றாருன்னா லாரி போட்டோம். எப்படி லஞ்சமே இருக்கக்கூடாது. லஞ்சம்னா உடனே யானை சொல்லுங்க, உடனே நிறுத்திடுவேன்னு சொல்றேன் முதலமைச்சர்.